ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை பற்றி ப்ராப்ளம் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராப்ளம் 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் பிஎஃப்எஸ். பிஎஃப்எஸ்னால் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு அல்காரிதம். ஓகே, இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பொதுவாக ட்ரீக்கும் கிராஃப்க்கும் யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதம். பொதுவாக ரூட்லேருந்து நம்ம ஆரம்பித்து நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கான வழியை தேடி பாசிபிள் வழிஸ் கண்டுபிடிச்சி ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து அதில் வந்து என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சி போகிறதுக்கு தான் நம்ம வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட சூடோ கோட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கியூவை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ விசிட் எடுக்கணும், ஒரு அரே க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து அந்த கியூவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது ரூட்டை வந்து உள்ளே அனுப்புவோம். வைல் திஸ் இஸ் நாட் எம்டி அப்படின்னு வந்தால் அந்த ரூட்டு வந்து கரண்ட்டாக எடுத்துகிட்டு அதோட நெய்பரை கண்டுபிடிச்சி கடைசியில் டெஸ்டினேஷனை கண்டுபிடிப்போம். ஓகே, இதுதான் அல்காரிதம், அதாவது சூடோ கோடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து சூடோ கோடு எழுதிட்டு தான் அல்காரிதமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த சூடோ கோடு இது வந்து ஒன் வே. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ரிகர்ஷன் மூலிமா பண்ணியிருக்கிறேன். ஓகே, ரிகர்ஷன் மூலிமா ஏன் பண்ணங்கிறத நான் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்காரிதமோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், பிஎஃப்எஸ் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்க. இப்போ நீங்கள் கூகுள் மேப்ஸ் பார்த்துருப்பீங்க, அது முடிஞ்ச அளவு ப்ரெடிக்ட் பண்ணி ஓரளவு டிராஃபிக் எங்கே இருக்கோ அங்கே வந்து நல்லா இதுவாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பார்த்து எடுத்து கொடுக்கும். கரெக்டாக ஷார்ட்டஸ்ட் பார்த்து கூட பார்க்கும். ஸோ அதெல்லாம் கூட ஓரளவு பிஎஃப்எஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து எது ஷார்ட்டஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் சோர்ஸ், இதுதான் டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க, இதுதான் ஷார்ட்டஸ்ட் பார்த்து. ஆனால் நீங்கள் இப்படியும் போகலாம், பட் ஆனால் இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேவா? ஸோ இதை வந்து பிஎஃப்எஸ் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் லைக் ஃபேஸ்புக் தே யூஸ் பிஎஃப்எஸ் அல்காரிதம்ஸ் டு கனெக்ட் பீப்புள். ஓகே, அடுத்து வெப் கிராலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். வெப் கிரால் சைட்டு யூஆர்எல் மூலிமா இன்னொரு யூஆர்எல் போவோம், திரும்பி யூஆர்எல் போவோம், திரும்பி பின்னாடி வரணும்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் பிஎஃப்எஸ், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம். ஓகே, அடுத்து நெட்வொர்க் ப்ராட்காஸ்டிங்லேயும் நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் பிஎஃப்எஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், செஸ்ஸில் கூட நம்ம வந்து பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இப்படி பின்னாடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்டு கொடுத்தா திரும்பி இங்கே வரும். திரும்பி நம்ம ஒரு நல்லா ஃபுல்லாக ஒரு ரவுண்டே விளையாண்டோன்னா திரும்பி அண்டு கொடுக்கும்போது திரும்பி பேக் ட்ராக்கிங் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்து என்ன நினச்சோ அதெல்லாம் அப்படியே வரும். ஸோ இதுக்கெல்லாம் பிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணி இந்த கேமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆஸ் யூஷுவல் ஏஐ ஆப்வியஸ்லி இட் வில் கம், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லலாம் பிஎஃப்எஸ் தான் பேக் ட்ராக்கிங் ஃபுல்லாகவே வந்து ஏஐயில் இருக்கும். அதில் பேக் ட்ராக்கிங்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது பிஎஃப்எஸ் பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவு பிஎஃப்எஸை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு நவ் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ரேட் இன் எ மேஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ரேட் இன் எ மேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளமை. என்ன பண்ணணும்னா, சோர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே தான் ரேட் இருக்குது, டெஸ்டினேஷன் இங்கே தான் சீஸ் இருக்குது. ஓகே, ரேட் எப்படி சீஸை கண்டுபிடிக்குது? வாட் ஆர் தி பாசிபிள் பாத்ஸ் டு ஃபைண்ட் த சீஸ்? அதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஓகே, இதை தான் நம்ம இந்த செஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரேட் இங்கே இருக்குன்னா அதோட பாசிபிள் வே டு ரீச் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6, அதாவது டவுன் ரைட் அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, இதில் நல்லா பாருங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸில் இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகுது, அதோட நெய்பருக்கு போகுது, திரும்பியும் இன்னொரு நெய்பர், இப்படி தான் வந்து ரேட் வந்து அதோட டெஸ்டினேஷனை தேடி போகும். கரெக்டாக? ஓகே, பட் ஆனால் இதில் நிறையா வேஸ் கூட பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த வே அப்படிங்கிற மாதிரி இந்த கிராஃப் வந்து குறிப்பிடுது. சப்போஸ் இங்கே இந்த 2 பிளாக்கும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இப்படி கூட அது போயிருக்கும். இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட போயிருக்கும். சப்போஸ் டெஸ்டினேஷன் இங்கே இருந்ததுன்னா இப்படி போய் இங்கே ஒயிட்டாக இருந்ததுன்னா இப்படி கூட போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் பேக் ட்ராக்கிங். ஓகே, இப்போ பேக் ட்ராக்கிங்
அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அல்காரிதம் என்ன பண்ண போகிறோன்னா பாசிபிள் வேஸ் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து வந்து திரும்பி டெஸ்டினேஷன் போய் திரும்பி இங்கேருந்து திரும்பி இங்கே போய் திரும்பி இந்த சைடு ஒரு பாசிபிள் வே இருக்கா, ஓகே இப்படி போவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமை பற்றி கொஞ்சம் ஒரு அனலைஸ் மாதிரி நீங்கள் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ராப்ளம் உள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெய்பர்ஸை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ நெய்பர்ஸை கண்டுபிடிக்கணும் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்று தான் வந்து இங்கே ஒயிட்டு. ஓகே, இந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, பிளாக்டு பிளாக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் இங்கே 1 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 0 பார்த்திங்கன்னா பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 0லாம் வந்து நம்ம பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐ மீன் பிளாக்ஸ்னால் வால்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ரேட்னால போக முடியாது. ஓகே, பட் ஆனால் ரேட்டுக்கு சீஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணும், இப்போ ரேட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சீஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ ரேட் இங்கேருந்து இங்கே போகணுன்னா 1, ஓகே 2, ஓகே 3 வழியாக போகலாம். கரெக்டாக? இப்போ இந்த சீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேட் எந்த மாதிரி வழிஸ்லாம் போகுதுன்னு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சோம். ஆனால் இதை கோடிங் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, டெஸ்டினேஷன் இங்கே இருக்குது. ரேட் வந்து எப்படி போய் அதோட சீஸை இந்த மேஸ் மூலிமா எடுக்கிறது தான் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாசிபிள் வே இப்படி போய் இப்படி போகிறது. ஓகே, இன்னொரு பாசிபிள் வே இப்படி போய் இப்படி போகிறது. ஓகே, இந்த மாதிரி ரேட்டுக்கு 2 பாசிபிள் வே இருக்குது இங்கே. ஓகே, 2 பாசிபிள் வே. ஓகேவா? பட் ஆனால் இதில் இன்னொரு கொஸ்டின் வரும். இப்படி போய் ஈஸியாக நான் போயிடுவேன் ப்ரோ, நீங்கள் வந்து இந்த சூடோ கோட் வழியாக போட்டிங்கன்னா ஓகே நீங்கள் ஈஸியாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும். அவங்களால திரும்பி அந்த ரேட்டுக்கிட்ட போக முடியாது. போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் திரும்பி ஒரே வழியில் தான் அது போகும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம பேக் ட்ராக்கிங் மூலிமா என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே போகும். அதாவது இட்ஸ் நியரஸ்ட் நெய்பர் விச் ஹேஸ் ஒயிட்டு தான் வந்து ஒயிட் ஸ்பேஸு, 0 தான் வந்து வால்ஸ் மாதிரி. ஓகேவா? இது இப்போ இது பக்கத்தில் இருக்கிற 0 வந்து வாலு. ஓகேவா? அதனால் போக முடியாது ரேட்னால். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு கீழே இருக்கிற நியரஸ்ட் நெய்பர் இது தான் 1 விச் இஸ் ஒயிட் வால் மாதிரி. ஓகேவா? ஒயிட் வால்னால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இதை தான் சொல்கிறேன், ஒயிட் வால்னு. ஓகே, இதுதான் 1, இதுதான் 1. உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும். இது 1ஆக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஒயிட் வால்ஸ் எல்லாம். ஸோ அடுத்து இங்கே போகும். அடுத்து ரேட்டுக்கு 2 வழி இருக்குது. இந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சப்போஸ் இந்த வழியாக ரேட் போச்சுன்னா அதை டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடும். பட் ஆனால் எனக்கு என்ன வேணும்னா இந்த வழியாகவும் அதனால் போக முடியும் அப்படிங்கிறத நான் காமிக்கணும். அதுதான் இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ நான் பண்ணுவேன், திரும்பி பேக் ட்ராக்கிங் பண்ணி திரும்பியும் இப்படி போகிற மாதிரி இந்த வழியாக அந்த வழியும் நான் பாசிபிள் வே இருக்குன்றத ரேட்டுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம அல்காரிதம்குள்ளே வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த அல்காரிதம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ரிகர்ஷன் மூலிமா உங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். த கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள் டு ஃபைண்ட் பாத். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பாத் உள்ளே வரும். விசிட்டடை வந்து நான் வந்து எல்லாமே 0ன்னு ஆக்கிட்டேன். ஓகேவா? விசிட்டட் இஸ் நத்திங் பட் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த மேட்ரிக்ஸில் இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நான் பேஸ்ட் பண்ணுவேன்னு என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் 0 ஆக்கிடுவேன். இதுதான் விசிட்டடோட வேலை. ஓகே, ஸோ எல்லாமே 0 ஆயிரும். ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எல்லாமே 0 ஆயிரும். ஓகேவா? 0 ஆனோடனே அதை நான் உள்ளே அனுப்புவேன். ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூட்டு தான் வந்து சோர்ஸு. ஓகேவா? சோர்ஸ் வந்து இது ஓகே, இந்த பார்ட். ஓகே, ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஆக்கிடுறேன். ஓகே, பிகாஸ் எல்லாமே 0வாக தான் இருக்கும் பை டிஃபால்ட். ஓகேவா? 1 ஆக்கிட்டு இஃப் I is equal to n-1 and j is equal to n-1, அதாவது அது டெஸ்டினேஷன் அது ரீச் பண்ணிருச்சுன்னா நீ வந்து ரிட்டன் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி நான் சொல்லிடுவேன் ஃபைனல் ரிசல்ட், அதாவது
இந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம பாசிபிள் வேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணி ஓகேவா என்ன பண்ணியிருப்பேன் மொத்தத்தையும், அதாவது டவுன் ரைட் டவுன் டவுன் ரைட் ரைட் இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இந்த பாத்தை வந்து நம்ம சொல்லணும் ரேட்டுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லுவேன், சப்போஸ் கிளிக் ஆகிடுச்சுன்னா சோர்ஸே டெஸ்டினேஷனாக இருந்ததுன்னா அது வந்து ரிசல்ட் வந்து என்ன எம்டியாக போகும் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? பட் சோர்ஸ் எம்டி ஆகாமல் ஓகேவா டெஸ்டினேஷன் வேறு எங்கேயாவது இருந்தால் நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டுருவேன். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்களாக ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு புரியும். நான் ப்ராப்ளம் சொல்லிட்டேன், அதுக்கான ஆன்சரும் இருக்குது. சூடோகோடும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் ஆனால் என்னன்னா சூடோகோட்லேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பி அதனால் இன்னொரு பாசிபிள் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அவங்க கொடுத்த அல்காரிதம் கீக் ஆஃப் கீக்ஸ். ஓகேவா? பட் ஆனால் நானாக பண்ணியிருக்கேன் எல்லா பாசிபிள் பார்த்தையும் நம்ம ஏன் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரிகர்ஷன் மூவை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த கோடை. நான் வேணால் இந்த கோடை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பட் ஆனால் நீங்களே வந்து ஃபஸ்ட்டு ஓரளவு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோடு வந்து கிளியராக புரியும். ஓகேவா? நான் வந்து இப்போ இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக டைம் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடை வந்து தந்துடுறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே? ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? நான் ஒன்று பண்ணிக்கிறேன். என்னென்னா இங்கே J-1 I இது வந்து என்னென்னா இங்கே I பார்த்தீங்கன்னா 1 இருந்து J0 இருந்தால் டவுன் போகணுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே I-1 J0 இருந்தால் டாப் போகணும். இங்கே I0 வந்து J-1 எல் போகணும், ஐ மீன் லெஃப்ட்டு. இங்கே I0 வந்து J1 இருந்தால் ரைட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இங்கே விசிட்டட் வந்து 0 போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பாசிபிள் பாத்வேஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸை வந்து நான் ஐயாவும் காலம்ஸை வந்து நான் வந்து ஜேவாகவும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி இங்கேயும் நான் அதுக்கேற்ற மாதிரி கோடும் போட்டிருப்பேன். ஓகே? ஸோ இந்த கோடை ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே? N4 ஸோ 4 கொடுத்துட்டு அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரே நிமிஷம் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்பேஸ் விட்டால் கூட அது டேஞ்சர். ஓகே? ஓகே, இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே போட்டு இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பாசிபிள் வேஸ் அதுவே தந்துருச்சு. டவுன் டவுன் ரைட் டவுன் ரைட் ரைட் வந்துருச்சா? அடுத்து டவுன் ரைட் ஓ சரி டவுன் ரைட் டவுன் டவுன் ரைட் ரைட் கொடுத்துருச்சா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாசிபிள் பாத்ஸ் ஆர் பாசிபிள் வேஸ் நம்ம பிஎஃப்எஸ் மூலயமா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டாலே இதை போய் நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்லேயோ இதுலேயோ வந்து இந்த பிஎஃப்எஸ் அல்காரிதம் எனக்கு ஒரு தெரியும் சார், என்னால் ட்ரீஸு இதை வச்சு நீங்கள் ட்ரீஸு கிராஃப்ஸ் இதை வேணால் சால்வ் பண்ணலாம். பிஎஃப்எஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பாதி கான்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு ப்ராப்ளமோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.